அவர்களை கர்த்தர் நிச்சயம் உயர்த்துவார். அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்களை பாதுகாப்பார். அவர்கள் வாழ்க்கைக்கு ஒளியாய் இருப்பார். வெளிச்சமாய் இருந்து நம்மை பாதுகாப்பார். அவரை நம்பினால் நிச்சயம் அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொள்ளலாம். நாம் உத்தமமாய், உண்மையாய், நேர்மையாய், நீதியாய் நாம் நடக்கும் பொழுது நிச்சயம் அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொள்ளலாம். அவர் கண்டிப்பாக நம்முடைய நற்செயல்களுக்கு பலன் தராமல் இருக்க மாட்டார். நிச்சயம் தருவார். நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு தீய வழியை விட்டு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் சேருவோம். கர்த்தருடைய வழியாகிய நீதியின் பாதையில் நடப்போம். நீதிமான்களாய் மாறுவோம். கர்த்தரின் கரம் பிடித்து நீதியின் பாதையில் நடந்து நித்திய ஜீவனை அடைவோம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 84 அதிகாரம். சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! கர்த்தருடைய வாசஸ்தலம் மகா இன்பமானது. அவருடைய சந்நிதியில் இருப்பது சமாதானமும் சந்தோஷமும், சொல்ல முடியாத ஒரு இன்பமும் அங்கு கிடைக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பது அவ்வளவு இன்பமானது. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் இருப்பதை வாஞ்சியாக தேடுகிறது, ஆசையாய் இருக்கிறது. அப்படி என்றால் என் மனம் கர்த்தர் மேல் அன்பாய் இருக்கிறது, ஆசையாய் இருக்கிறது. எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தை தேட வேண்டும், கர்த்தருடைய செய்தியை கேட்க வேண்டும், கர்த்தருடைய ஊழியக்காரர்களோடு சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்பதில் ஆர்வமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் கூட கர்த்தர் மேல், ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் விடுகிறது. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது, கர்த்தரை நோக்கி சத்தம் விடுகிறது. என் மாம்சமும் கூப்பிடுகிறது கர்த்தரை நோக்கி. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கட்டும் இடம் கிடைத்தது. தகைவலான் குருவிக்கு தன் கூட்டை வைக்கும் இடம் கிடைத்தது. தன் குஞ்சுகளை வைக்க கூடும் கிடைத்ததே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இதன் பொருள் என்னவென்றால், உம்முடைய வீட்டில் வாசமாய் இருப்பவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். அதாவது ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது முழுக்க முழுக்க கர்த்தருக்கும் மனிதனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு உறவு. அந்த உறவு முழுமைப்படும் பொழுது நம் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருந்தால், கர்த்தருடைய சமூகத்தில் வாசம் பண்ணுகிறவர்கள் என்றால் ஆசையாய் தேடி ஓடுவது, கட்டாயமாயும் அல்ல, மற்ற பெயருக்காக அல்ல. நாம் கர்த்தர் மேல் வாஞ்சையாய் கர்த்தருடைய வாசஸ்தலத்தை தேடுவது என்றால், கர்த்தர் மேல் அன்பு கொண்டு அவருடைய வசனங்களை தியானித்து அவருடைய வழிகளில் நடக்க வாஞ்சையாய் ஆசையாய் நாம் தேடுவது, முயற்சி செய்வது. அப்படி செய்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? பாக்கியவான்களாம். அவர்கள் குருவி போல இருந்தாலும் அவர்கள் தங்குவதற்கு இடம் கிடைக்கும். அப்படி என்றால் பரலோகத்தில் அவர்கள் வந்து சேர்வார்கள் என்பதும், கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்வார்கள் என்பதும் பொருளாகும். இவ்வுலகத்திலேயும் கர்த்தருடைய மடியில் இருப்பது போன்ற பாதுகாப்பு அவர்களுக்கு இருக்கும். அவர்கள் அடைக்கலான் குருவி என்பது சிறிய குருவி. அடைக்கலான் குருவி, தகவலான் குருவி என்பதெல்லாம் சிறிய குருவிகள். அந்த குருவிகளைப் போல அவர்கள் சிறியவர்களாய் இருந்தாலும் கர்த்தருடைய வாசஸ்தலத்தில் வந்து சேர்ந்து விட்டால், அவர்கள் மனம் திரும்பி கர்த்தருடைய சன்னதியில் கர்த்தரோடு இணைந்து விட்டால், அவர்கள் மிகவும் துதித்துக் கொண்டு சந்தோஷமாய் இருப்பார்களாம். அவர்களிடத்தில் ஒன்றும் இருக்காது, அவர்களிடத்தில் எந்த பலன் கூட இருக்காது, ஆனாலும் சந்தோஷமாய் இருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை துதித்துக் கொண்டு சந்தோஷமாய் இருப்பார்கள். ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், மனம் திரும்பி கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் உண்மையாய் மனம் திரும்பி கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறி கர்த்தர் மேல் அன்பு கூர்ந்து அவரிடத்தில் வாஞ்சையாய் ஆசையாய் நாம் இருந்து அவருக்காக, அதாவது கள்ளம் கபடமற்ற ஒரு புறாவை போல
அவரை நேசித்து, அவருடைய காரியங்களை ஆர்வமாய் செய்து, அவர் சமூகத்தில் காத்திருந்து, அவருக்காக நாம் ஏங்கி இருந்தால், அவருக்காக நாம் காத்திருந்தால், அந்த வாழ்வு மிக, மிக சந்தோஷமான வாழ்வு. நமக்கு பொன், பொருள், பதவி, படிப்பு போன்ற எந்த காரியங்களும் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அதனால் பிரயோஜனம் இல்ல. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற பாக்கியம் நமக்கு கிடைத்ததானால், கர்த்தரை தியானிக்கிற பாக்கியம், கர்த்தரோடு இருக்கிற பாக்கியம், கர்த்தரை நினைத்துக் கொண்டிருக்கிற பாக்கியம், கர்த்தருடைய வசனங்களை வாசிப்பதும், அவருடைய வாசஸ்தலத்தில் இருப்பதும், ஆலயத்தில் சேருவதும், இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைப்பது, அவர் நாமத்தை தரித்துக் கொண்டிருப்பது என்பது மிக, மிக சந்தோஷமான காரியம். அப்படிப்பட்டவர்கள் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். கர்த்தரிடத்தில் பெலன் கொள்ளுகிற மனிதனும் கர்த்தரிடத்தில் பெலன் கொள்ளுகிற மனிதன் அப்படி என்றால் கர்த்தரிடத்தில் ஆர்வமாய் சேர்ந்து அவருடைய வசனங்களின்படி, அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய கட்டளைகளின்படி வாழ விரும்புகிறவர்கள் யாராயிருந்தாலும், இருதயத்தில் செம்மையானவர்கள், கர்த்தருடைய வழிகளில் நடக்க விரும்பி அதற்காக முயற்சி செய்கிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும், கர்த்தரையே நம்பி சேர வேண்டும், அவருக்காக நாம் மாற வேண்டும் என்று மனம் திரும்பி மாறுகிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள், அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். அப்படிப்பட்டவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து, அழுகை என்னும் பள்ளத்தாக்கில் குறுக்க நடப்பார்களாம். அப்படி என்றால் அவர்கள் வாழ்க்கையில் துன்பம் நேரிடும், அவர்கள் அழுவார்கள், அவர்கள் துன்பத்தின் பாதையில் வாழ்வார்கள் என்பது தெளிவான வாழ்க்கை முறையா இருக்கிறது, இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து, அழுகையின் பள்ளத்தாக்கு அப்படி என்றால் ஒரு பள்ளத்தாக்கை கடப்பது போல. பள்ளத்தாக்கு என்றால் 2 மலைகள் இருக்கும், அதன் இடையே இருக்கிற பள்ளமான பகுதி இருக்கும், அதை பள்ளத்தாக்கு என்று சொல்வார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கு என்றால் ஒரு பள்ளத்தாக்கை கடப்பது என்பது 2 மலைகள் 2 பக்கமும் என்று சொல்லும்போது மிகவும் பலமான அந்த பகுதியை கடந்து செல்வது கடினமான செயலாயிருக்கும். அப்படிப்பட்ட அழுகையின் பள்ளத்தாக்கு, கண்ணீர் 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 என்று அவர்கள் துன்பத்திலும் துயரத்திலும் பாடுகளிலும் உருவ நடந்து போவார்களாம். கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவர்கள், இந்த அதிகாரம் மிக தெளிவான சாட்சியா இருக்கிறது. கர்த்தருடைய வழிகளில் நடக்கும்போது நமக்கு துன்பம் நேரிடும், அது அழுகையின் பள்ளத்தாக்கை போல இருக்கும், அதை நடப்பது போல இருக்கும், அதை கடந்து போக வேண்டும். அப்படி கடந்து போனால் என்ன நடக்கும்? அதை நீரூற்றாய் மாற்றிக் கொள்கிறார்கள். அந்த கண்ணீரானது, அவர்கள் வடித்த கண்ணீர், அவர்கள் அனுபவித்த துன்பமானது நீரூற்றாய் மாறி அவர்களுக்கு பலன் தருமாம். அதாவது அழுகை என்னும் பள்ளத்தாக்கை கடக்கும் போது துன்பத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அதை பொறுத்து கொண்டு அதை சகித்து அனுபவித்து முடிக்கும் பொழுது அந்த துன்பமானது அவர்களுக்கு நீரூற்றை போல இருக்குமா, நீரூற்றை மாறி போகுமா. அந்த துன்பத்தின் வழிகள் எல்லாம், அவர்கள் படுகிற துன்பம் கொஞ்சம்தான், ஆனால் அதன் பலனோ நீரூற்றை போல, நீரூற்று பொங்க தொடங்கினால் அது வந்து கொண்டே இருக்கும், அதற்கு முடிவு இருக்காது. அது போல அவர்கள் அனுபவித்த துன்பத்திற்கு அந்த துன்பம் நன்மையாய் மாறி அவர்கள் வாழ்நாள் எங்கும் நெடும் காலமாய் அவர்களுக்கு பலன் தரும், நீரூற்றாய் மாற்றிக் கொள்கிறார்கள். கண்ணீரின் பள்ளத்தாக்கை நீரூற்றாய், அதில் உருவ நடந்து நீரூற்றாய் மாற்றிக்கொண்டு அதை அந்த துன்பத்தினால் வரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். சிறிய துன்பத்தை அனுபவித்து, அந்த துன்பங்களை அனுபவித்து சகித்து அது மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும், கர்த்தரை நேசித்து முழு மனதோடு அவர்களாய் விரும்பி அந்த துன்பத்தை சகித்து நடக்க வேண்டும். துன்பத்தின் பாதையை கடந்து முடிக்கும் போது அவர்கள் நீரூற்றை அனுபவிப்பார்கள், மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். மழை போல கர்த்தருடைய ஆசீர்வாதம் குளங்களை நிரப்பும். இதுவும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது.
அவர்கள் செழிப்பு அவர்கள் துன்பத்தினால் அனுபவிக்கிற அவர்கள் துன்பப்பட்டு அதன் மூலமாய் வருகிற ஆசீர்வாதம் மட்டும் அல்லாமல் கர்த்தர் மேலும் ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு கொடுப்பார் என்று பொருள். அப்படிப்பட்டவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனின் மேல் வந்து காணப்படுவார்கள். சீயோன் மலையில் வந்து காணப்படுவார்களாம். பலத்தின் மேல் பலம் அடைந்து மிக பலசாலிகளாக அவர்கள் மாறி போவார்கள். அப்படி என்றால் இது சரீர பலம் மட்டும் அல்ல, சரீரத்திலும் பலன் கொள்வார்கள். துன்பத்தின் பாதையில் நடப்பது என்பது அது மனதளவிலும் உடைக்கப்பட்ட நிலை, சரீரத்தின் அளவிலும் அவர்கள் மிகுந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் மனம் துடியாய் துடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கை அவர்கள் கடந்து போவார்கள். வியாதி இருக்கலாம், பணப்பற்றாக்குறை, பொறுமை, சிறையிருப்பு போன்ற பலவிதமான துன்பங்கள் அவர்களை ஆழ்த்தும் போதுதான் அழுகையின் பள்ளத்தாக்கு. அப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் அனுபவித்து முடித்து அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னும் நீரூற்றி பெற்றுக் கொள்வார்கள். அதற்கு மேலும் மழை என்னும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு குளங்கள் நிரம்பத்தக்கதாக மழை பெய்வது போல கர்த்தருடைய மேலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். அது மட்டும் அல்லாமல் பலத்தின் மேல் பலம் அடைந்து அவர்களுடைய மனம் பலம் அடைந்திருக்கும், தைரியமாய் இருப்பார்கள். அவர்களுடைய சரீரம் பலத்தின் மேல் பலம் பெற்றிருக்கும். நோயோடும் வியாதியோடும் இருந்தவர்கள் எல்லாம் பலசாலிகளாய் மாறி இருப்பார்கள். இப்படியெல்லாம் மாறி கர்த்தருடைய மலையாகிய சீயோனிலே காணப்படுவார்கள். பரலோகத்திலும் சீயோன் மலை உண்டு, இஸ்ரவேலிலும் சீயோன் மலை உண்டு. அதாவது கர்த்தருடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்படுபவர்கள் சீயோன் மலையில் இருப்பார்கள் என்று வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிறது போல 14ஆம் அதிகாரத்தில் அதே போல இவர்களும் அங்கு இருப்பார்கள். அந்த சீயோன் மலையில் கர்த்தருடைய சன்னதியில் கர்த்தரோடு கூட இருப்பார்கள். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். கர்த்தரை தேடி அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரிடத்தில் வாஞ்சையா இருக்க வேண்டும். இது கேட்டு விடுகிற விஷயம் அல்ல, அதை அனுபவித்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், எங்கள் ஜெபத்தை கேட்டருளும், எங்கள் முகத்தை பாரும், எங்கள் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். நீர் இல்லாமல் 1000 நாள் வாழ்வதை காட்டிலும் உம்முடைய சன்னதியில் இல்லாமல் வெளியில் இருந்து 1000 நாள் வாழ்வதை காட்டிலும் உம்முடைய சன்னதியில் 1 நாள் வாழ்வது நல்லது. ஆகாமியர்களின் கூடாரத்தில் வாசம் பண்ணுவதை விட என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் விரும்புவேன். ஆகாமியர் என்று சொல்லும் பொழுது அக்கிரமம் செய்கிறவர்கள், பாவம் செய்கிறவர்கள், தீமை செய்து துன்மார்க்கமாய் வாழ்ந்து பணத்தாசை பிடித்தவர்களாக, ஒழுக்க நெறி தவறியவர்களாக, பிறருக்கு தீமை செய்பவர்கள், பெருமைப்படுகிறவர்கள், சுயநலமாய் வாழ்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களோடு சேர்ந்து வாழ்வதை விட கர்த்தாவே உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் விரும்புவேன். அவர்களெல்லாம் அதிக சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். ஏற்றபடி சொல்ல வேண்டும் என்றால் பெரிய பெரிய பணக்காரர்கள் பார்ட்டி செய்து கொண்டு சந்தோஷமே அவர்கள் வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது அவர்கள் மத்தியில் நான் இருப்பதை விட பெருமை பிடித்தவர்கள், சுயநலமாய் இருப்பவர்கள், பணத்தாசை பிடித்தவர்கள், கர்த்தருக்கு விரோதமானவர்கள், துன்மார்க்கர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள், திருடுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்களோடு நான் இருப்பதை விட உம்முடைய வாசற்படியில் தங்கியிருப்பதையே நான் விரும்புவேன். உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியில் வாசற்படி போதும் சுவாமி, அங்கு நான் காத்திருப்பதையே நான் விரும்புவேன் என்று இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் இப்படியே இதே மனநிலையில் நாம் இருப்பது நமக்கு நல்லது. இதுதான் சரி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் நமக்கு பாதுகாப்பானவராகவும் அவர் நமக்கு ஒளியாகவும் இருக்கிறார். வெளிச்சமாய் இருந்து நம் வாழ்க்கை பிரகாசிக்க பண்ணுகிறார். நம் வாழ்வை தெளிவுள்ளதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி தருகிறார். இதுவே கர்த்தர் சூரியனும் கேடகமுமாய் இருப்பது. கர்த்தர் நம் பாதுகாப்பாய் இருந்து நம் வாழ்க்கைக்கு ஒளியாய் இருந்து வெளிச்சமாய் இருந்து நம்மை நல்ல வழியில் நடத்தி நம்மை கொண்டு போகிறார். நமக்கு ஒரு சேதமும் ஏற்படாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய கிருபையை நமக்கு தருகிறார். அவர் நம்மேல் அன்பு வைத்து நமக்கு இரக்கம் காட்டுகிறார், நமக்கு உதவி செய்கிறார், நமக்கு பல நன்மைகளை செய்கிறார். அவர் மகிமையையும் நமக்கு தருகிறார்.
பலர் வந்து பாராட்டும்படியாக நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து, நம்மை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார். கர்த்தர் மிகவும் நல்லவர். நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை தாழ்த்தி போட்டு அவமானப்படுத்தி அப்படி அல்ல. அவர் நம்மை உயர்த்தி வைத்து உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்து பலர் போற்றும்படியாகவும் நம்மை வாழ வைப்பார். அப்படி செய்வது கர்த்தரே. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை கொடுக்காமல் இருக்கவே மாட்டார் கர்த்தர். அவர்கள் உத்தமமாய் உண்மையாய் வாழ்கிறவர்களாய் இருந்தால் அவர்களுக்கு நிச்சயம் அவர்களுக்கேற்ற நன்மையை அவர்களுக்கு தருவார். கொடுக்காமல் இருக்கவே மாட்டார், கண்டிப்பாய் தருவார். உத்தமமாய் நாம் நடக்கும்போது கர்த்தரிடத்திலிருந்து நிச்சயம் நன்மையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களை கர்த்தர் நிச்சயம் உயர்த்துவார். அவர்களை ஆசீர்வதிப்பார், அவர்களை பாதுகாப்பார், அவர்கள் வாழ்க்கைக்கு ஒளியாய் இருப்பார், வெளிச்சமாய் இருந்து நம்மை பாதுகாப்பார். அவரை நம்பினால் நிச்சயம் அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொள்ளலாம். நாம் உத்தமமாய், உண்மையாய், நேர்மையாய், நீதியாய் நாம் நடக்கும் பொழுது நிச்சயம் அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொள்ளலாம். அவர் கண்டிப்பாக நம்முடைய நற்செயல்களுக்கு பலன் தராமல் இருக்க மாட்டார், நிச்சயம் தருவார். நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு தீய வழியை விட்டு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் சேருவோம். கர்த்தருடைய வழியாகிய நீதியின் பாதையில் நடப்போம். நீதிமான்களாய் மாறுவோம். கர்த்தரின் கரம் பிடித்து நீதியின் பாதையில் நடந்து நித்திய ஜீவனை அடைவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறார். அவருடைய கிருபைக்குள் ஒளிந்து கொள்வோம். அவருடைய சட்டைகளுக்குள் மறைந்து சமாதானமாய் வாழ்வோம். நித்திய ஜீவனை அடைவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.